அன்றைக்கி ஒரு நாள் மேலே போயிட்டு கோழிங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். சரி டோரு திறந்துட்டு உள்ளே போனோடனே அம்மா காலிஃப்ளவர் கட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க போல, கோழிங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தா உமி கம்மியாக இருந்துச்சு. சரி நானும் அப்பாவும் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் இருக்க மில்லில் போய் கேட்டோன்னே கடைக்காரன்னா பின்னாடி போய் பாருங்கப்பா இருக்கான்னு தெரியலன்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் அப்பா பின்னாடி போய் பார்க்கலான்னு போனோம். அப்பா போய் பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி நான் உடனே போயிட்டு வெளியே போய் பேக் எடுத்துகிட்டு வாடா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு கொடுன்னு ஓடி போய் பைக்லேருந்து பேக் எடுத்துகிட்டு வந்தோடனே அப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போட்டு 2 பேக்கையும் ஃபுல்லாகிட்டாரு. சரி பைக்கில் வச்சு கட்டிட்டு நானும் அப்பா வீட்டில் எடுத்து வச்சுட்டு அம்மா சமைக்க தேவையான பொருளாக வாங்கிட்டு சொன்னாங்க. சரி நானும் அப்பா பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்தோம். கடை வாசலில் பார்த்தீங்கன்னா கொயக்காம இருந்துச்சு. சரி கடைக்கார தாத்தா என்ன பண்ணுறாட்டு உள்ள போய் பார்த்தா அப்பாவுக்கு தேவையான பொருளை கொடுத்துட்டு இருந்தாரு. உடனே டக்குன்னு 2 கொயக்கா வாட்டியை போட்டு நானும் அப்பா ஸ்பீடாக வீட்டுக்கு வந்துட்டோம். சரி வீட்டுக்கு வந்து அம்மா போயிட்டு கறி வாங்கிட்டு சொன்னாங்க. சரி கறி வாங்கலாம்னு சொல்லிட்டு அப்பா நானே கடைக்கு வந்தோம். அப்புறம் கறி வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அப்பா கிட்டே கேட்டேன் எப்போ உமி போடலாம் கோழிக்குன்னு கேட்டால் அப்பா நாளைக்கு போடலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோடனே லூசி ஒரே தொல்லை பண்ணாங்க. நீங்கள் மட்டும் பைக்கில் போகிறீங்க என்னையும் ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போங்கண்ணா. சரி அப்பா லூசி ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போயிட்டு வந்தார்.